குட்கா கரைகளை நீக்கும் வாஷிங் மெஷின் தாவேக்க என்று திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் புதிய மாடல் வாஷிங் மெஷின் ஒன்று வந்திருக்கிறது. அந்த மெஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சர்காஸ்டிக்காக சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கவில் இணையும் இணைப்பு விழாவை கிண்டலடித்திருக்கிறார். திமுக எம்பி கனிமொழி பாஜக வாஷிங் மெஷின் தமிழ்நாடு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கிய விஜயபாஸ்கரை தான் தற்போது தாவேக்கவில் இணைத்து கொள்கிறார் விஜய் என்றும் திமுக எம்பி கனிமொழி குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கிய விஜயபாஸ்கரை தான் விஜய் தற்போது கட்சியில் சேர்க்கிறார் என்று அறப்போர் இயக்கமும் குற்றம் சாட்டி இருக்கிறது. அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது விஜயபாஸ்கர் 14 லட்சம் ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினார் என்றும் அது சிபிஐ குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 35 கோடி ரூபாய் அளவில் இவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்துள்ளார் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதையும் அறப்போர் இயக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. சிபிஐ மற்றும் டிவிஏசி ஆகிய இரண்டுமே விஜயபாஸ்கர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதை அறப்போர் இயக்கமும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜக வாஷிங் மெஷின் தமிழ்நாடு வந்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருக்கிறார். வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்த வாஷிங் மெஷின் ஒன்று தற்போது தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறது என்றும் இந்த புது மாடல் வாஷிங் மெஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா என்றும் கனிமொழி எம்பி குறிப்பிட்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கியவரை தாவேக்கவில் சேர்க்கிறார் விஜய் என்றும் தெரிவித்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு புன்னை வளவன் நம்மோடு இணைகிறார். திரு புன்னை வளவன், இணைந்தமைக்கு நன்றி. புதிய வாஷிங் மிஷின் மாடல் ஒன்று அறிமுகமாகி இருக்கு. அது குட்கா கரைகளை கூட போக்கும். இதுவரைக்கும் எந்த வாஷிங் மிஷினுக்கும் இப்படியான ஒரு விளம்பரம் இல்லை பாஜகவை தவிர. இன்றைய தினம் 2 விஜயபாஸ்கர்களும் தாவேக்கவல தங்களை ஐக்கியமாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் மீதான ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலையில, குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருக்கிற நிலையில இந்த இணைப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உள்ளபடியே தாவேக்கா ஒரு பாஜகவினுடைய மாடல்ல அவங்களுடைய அடுத்த கட்ட செயல் திட்டத்தை செயல்படுத்துவதாக மாறி இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி எழுகிறது. விஜய் அவர்கள் தூய சக்தி என்று அவர் கிளைம் பண்ணது எலெக்ஷனுக்கு முன்பாக, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே அந்த பிம்பம் உடைந்தது. எப்போது அமமுக எம்எல்ஏவை இருட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு அவர்கள் கையெழுத்து வாங்கி அந்த வீடியோவை அவர்களே வெளியிட்டார்களோ அப்போதே அது அம்பலப்பட்டதுதான். இப்ப படிப்படியா கடந்த காலத்துல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏறத்தாழ ஒரு 8 பேர் வரைக்குமே இணைப்போட சேர்த்தோம்னா வந்துடும். 8ல இருந்து 10 பேர். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேபினெட்ல இருந்தே நீங்க பாதி பேரை உள்ள சேர்க்கிறீங்க அப்படின்னா ஊழல் சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு பொருந்தாதா என்பதற்கு விஜய் அவர்கள் தான் பதில் சொன்னோம் தாவேகா தலைவராக. இதுல என்னன்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி தான் இவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் விசாரிக்கிறது. இப்ப கரூர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய அபிடவிட், எலெக்ஷன் அபிடவிட் எடுத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 48 பக்கம் இருக்கு. அதுல 16 பக்கம் வரைக்கும் 15 பக்கங்கள் வரை அவர் மீது இருக்கக்கூடிய நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள். நீங்க அவ்வளவும் ஒவ்வொன்றா எடுத்து வாசிச்சீங்கன்னா அத்தனை வழக்குகள் இருக்கிறது. அவர் அந்த ஆவணங்களை போலியாக தயாரித்து ஏறத்தாழ 100 கோடி மதிப்பிலான சொத்தை கைப்பற்ற முயற்சித்தார் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்து நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதே போல இந்த விஜயபாஸ்கர் எடுத்தாலும் அவருக்கு மீது டிவிஎஸ்சியினுடைய வழக்கு. நம்ம கேள்வி, முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அவர்கள் இந்த இவர்களின் மீதான நடவடிக்கை நீங்க உள்ளபடியே தூய சக்தியாக இருந்தால் இவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. வழக்க நாங்க தினசரி ட்ரையல் போடுறோம், நடத்தி முடிச்சு அவர்கள் குற்றமற்றவர்கள் நிரூபிச்ச பிறகு பொறுப்பு தரும் நீங்க அறிவிச்சீங்கன்னா கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். வாஷிங் மிஷின் பனையூரில் இருக்கிற வரை பரவாயில்லை, தலைமைச் செயலகம் வரை கொண்டு போய் அங்க சேர்க்காத வரைக்கும் நம்ம அதற்கு சந்தோஷப்படலாங்கிற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. தாவேக்கா இன்றைக்கு எப்போதோ கலப்பட சக்தியாக மாறிவிட்டார்கள். அதற்கு பிறகு இன்னும் புதிய உச்சங்களை தொட போகிறார்கள். பாஜகவுக்கே கூட இந்த வாஷிங் மிஷின் வேலையை செய்வதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு 35 ஆண்டுகள் பிடித்தது. கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளுக்குள் இதை செய்திருப்பது என்பது பாஜகவையும் தூக்கி சாப்பிடுகிற ஒரு சாதனையாக தாவேகாவினுடைய வரலாற்றில் எழுதி கொள்ளலாம். இதே போன்ற காட்சிகளை நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அசாம்
போன்ற மாநிலங்களிலெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்தோம். குதிரை பேரம் நடத்துவதும், அப்புறம் வாஷிங் மிஷின், பாஜக வாஷிங் மிஷின்குள்ளே வந்தவுன்னு அவங்க தூய சக்திகளாக மாறுவதும் அப்படின்னு அடுத்தடுத்த காட்சிகள் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் கூட தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேர்தல் நாள், அதற்கான பணிகளை அவங்க தொடர்ச்சியாக இது போன்ற விடயங்களின் மூலமாக தொடர்ச்சியாக செய்து வந்தாங்க. இப்போ தாவேக்காவுக்கு இதன் மூலமாக ஒரு பலமா பலவீனமா இப்படியான விஜயபாஸ்கர் போன்ற அந்த அவங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸ் அவங்கவுங்க ஏரியாக்கள்ல இவங்க சேர்றது அப்ப பலமா பலவீனமா? இப்ப நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை, பாஜகவுக்கு எல்லா நாளும் தேர்தல் நாள், நீங்க தாவேக்காவும் அப்படித்தான் இருக்கிறது. திருச்சியில் அவர் நன்றி தெரிவிக்க போல இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை செய்ய போயிருந்தார். இப்போது அடுத்து கரூருக்கு போக போகிறார். அதுவும் பிரச்சார கூட்டமாகத்தான் இருக்க போகிறது. கரூருக்கு தான் போவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் நேற்றைய குதிரை பேர குற்றச்சாட்டோடு நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இவர்கள் சேர்வதெல்லாம் பலமா அப்படின்னு இன்றைக்கு பாருங்க, இந்த காட்சியை நம்ம தமிழ்நாடு கண்டிருக்குமான்னு தெரியல. வழக்கமா கட்சியில இணைய வராங்கன்னா அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எந்த கட்சியில வந்து இணைய போறாங்களோ ஏற்பாட்டை அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இங்க விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில இருந்துட்டு வரவங்களை உட்கார வைப்பது, கொண்டு போய் அவங்களை சீட்டிங் போடுறது, உணவு இருப்பது தொடர்பான விஷயங்கள் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுவதெல்லாம் நாம் காணாத காட்சி. ஏன்னா கேட்டுக்கு வெளியில நின்று வந்தவர்கள் நின்றிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் எப்போது திறக்கும் என காத்திருப்பதை போன்றதுதான் தாவேக்காவினுடைய இணைப்பு நிகழ்வாக இருக்கிறது. இவர்கள் சேருகிறார்கள்னா இப்ப அந்தந்த பகுதிகளில் இப்ப ஒரே கேள்வி, கரூர் விஜயபாஸ்கரோ அல்லது எம்ஆர் விஜயபாஸ்கரோ அவர்களுடைய மாவட்டத்தில் அவங்க 2 பேர் மட்டும்தான் ஜெயித்த அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். 2026 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக எண்ணிக்கை வெறும் புதுக்கோட்டையில இருந்த மற்ற எல்லா தொகுதிகளிலும் பாஜக நின்றது 1ல கூட ஜெயிக்கல. கரூர்ல 4ல இவர் மட்டும்தான் ஜெயித்தாருன்னும் போதே இன்றைய தேதிக்கு அவருடைய செல்வாக்கு அவங்க தொகுதிக்குள்ள மட்டும்தான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அது தாவேக்காவிற்கு பலம் சேர்க்கலாம் இவர்களுடைய அனுபவம். ஆனால் அனுபவம்ங்கிறத தாண்டி விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து 25 வருடங்களாக வேலை பார்த்து இப்ப வரக்கூடிய கவுன்சிலர் எலெக்ஷன் அங்க ஒரு டீம் இருந்திருப்பாங்க இல்லையா, இது எப்படி ஜெல்லாக போகிறதுங்கிறது இவங்க ஆதரவாளர்களுக்கு எல்லாம் இப்ப உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சியோ இல்ல ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் தேர்தலில் வரிசையா நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இதற்கு முன்பு இருந்த அந்த ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்கது ஒரு விஷயமா இருக்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு முழுமையாக அவர்கள் அதிமுகவாக மாறுவது என்பது கட்சிக்குள்ள ஒரு முரண்களையும் சிக்கல்களையும் ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்பன்ஸையும் ஏற்படுத்தும். பட் அந்த கட்சி வளர்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு விலையாக தான் அது போய் மாறும். மக்களை பொறுத்தவரை இவங்களும் இதுக்கு முன்பாக இருந்த கட்சிகள் என்னவாக நீங்க குற்றம் சாட்டினீர்களோ, ஒரு காலத்தில் யாரை வந்து உங்களுடைய எதிர்நிலையில வச்சீங்களோ அவர்களாகவே நீங்கள் மாறி இருக்கிறீர்களா என்றுதான் மக்கள் அதை மதிப்பிடுவார்கள். நன்றி திரு புன்னைவள்ளுவன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது இணைப்பு விழா தொடங்கிவிட்டது. அமைச்சர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அமைச்சர் செங்கோட்டையனிடம் வெகு உற்சாகமாக விஜயபாஸ்கர் பேசி அந்த காட்சிகளையும் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.